ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் 2 + √3 இஸ் இர்ரேஷனல்னு ப்ரூவ் பண்ணணும். சப்போஸ் இது ரேஷனலாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துகிட்டு ப்ரூவ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி √3 இர்ரேஷனல்ங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அதை யூஸ் பண்ணி தான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ ரேஷனல் அப்படின்னா ரேஷனலுக்கான டெஃபினேஷன் எழுதணும். ஸோ ஒரு நம்பர் ரேஷனல் அப்படின்னா அதை P/Q அந்த ஃபார்மேட்டில் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். வேர் P அண்ட் Q ஆர் இன்டிஜர் அண்ட் Q நாட் ஈக்குவல் டு 0. ஸோ Pயும் Q இன்டிஜராக இருக்கும், Qவோட வேல்யூ 0வாக இருக்காது. இதுதான் ரேஷனலோட டெஃபினேஷன். ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபார்மேட்டுக்கு என்னால் எழுத முடியும் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ எனக்கு √3 மட்டும் எனக்கு தெரியும், அது இர்ரேஷனல் தெரியும் அப்படிங்கிறதுனால அதை ஒரு பக்கம் வச்சுட்டு ரிமைனிங் நம்பரை இன்னொரு பக்கம் கொண்டு வந்துடுறேன். ஸோ 2 இந்த பக்கம் வரும்போது -2 ஆகிடும். ஸோ அப்போ P/Q -2 அப்படின்னு இருக்கும் இல்லையா? ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா P - 2Q டிவைடட் பை Qன்னு இருக்கும். ஸோ இது P, Q ரெண்டுமே இன்டீஜர். ஸோ P - 2Q ஃபைண்ட் பண்ணாலும் நமக்கு இன்டீஜர் தான் கிடைக்கும், விச் மீன்ஸ் ரேஷனல் நம்பர். ஸோ அதை Qவால் டிவைட் பண்ணுறாலும் ஒரு ரேஷனல் நம்பர் தான் கிடைக்கும். ஸோ ஏன்னா P அண்ட் Q இன்டீஜருங்கிறதுனால இது வந்து ஒரு ரேஷனல் நம்பர். ஸோ இப்போது இது ரேஷனல் நம்பர் அப்படின்னா √3 ஈக்குவல் டு தானே இந்த வேல்யூன்னு எடுத்திருக்கோம். ஸோ அப்போ √3 ரேஷனல் வந்துடும். ஸோ விச் இஸ் கான்ட்ரடிக்ட் த ஃபேக்ட் தட் √3 இஸ் இர்ரேஷனல். நம்ம என்ன எடுத்திருந்தோம், நமக்கு கொடுத்த நம்பர் 2 + √3 ரேஷனல் எடுத்திருந்தோம். அப்படி எடுத்திருக்கும் போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா √3 இருந்து ரேஷனல் கிடைச்சிடுது. பட் √3 என்ன அப்படின்னா இர்ரேஷனல் நம்பர். அப்போ நம்ம எடுத்த அசம்ஷன் வந்து ராங். ஸோ 2 + √3 கண்டிப்பாக இர்ரேஷனலாக தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, செக் வெதர் 5n கேன் எண்ட் வித் த டிஜிட் 0 ஃபார் எனி நேச்சுரல் நம்பர் n. ஸோ 5n இருக்கு இல்லையா, எண்ணுக்கு பதிலாக ஏதாவது நேச்சுரல் நம்பர் போடும்போது நமக்கு 0ல் முடிகிற மாதிரி ஆன்சர் வருமானு கேட்டிருக்காங்க. ஸோ இதை நம்ம செக் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு எண்ணுக்கு பதிலாக நீங்கள் நேச்சுரல் நம்பர் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ 1 சப்ஸ்டியூட் பண்ணுறீங்கன்னா உங்களோட ஆன்சர் 5 கிடைக்கும். ஸோ இது 0ல் எண்ட் ஆகலை. தென் 5 ஸ்கொயர் சப்ஸ்டியூட் பண்ணும்போது 25 கிடைக்கும். ஸோ 5ல் எண்ட் ஆகலை. அதே மாதிரி 5/3னா 125. இங்கேயும் லாஸ்ட் டிஜிட் பார்த்தீங்கன்னா 5 தான் கிடச்சிருக்கு. ஸோ இதே மாதிரி 5/4 ஃபைன் பண்ணிங்க அப்படின்னா 625 கிடைக்கும். அப்போவும் லாஸ்ட் டிஜிட் 5 தான் வருது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அடுத்து 5/5 என்ன நம்பர் ஃபைன் பண்ணாலும் உங்களுக்கு லாஸ்ட் டிஜிட் வந்து 5ல் தான் முடியுமே தவிர 0ல் முடியாது. ஸோ அப்போ 5n cannot end with the digit 0 for any natural number n. ஸோ எவ்வளோ பெரிய நேச்சுரல் நம்பர் போட்டாலும் 5n வந்து லாஸ்ட் ஆன்சர் 0 வர மாதிரி வராது, 5 வர மாதிரி தான் வரும்.